பையன் பிரின்சிபல் ரூமில் இருக்க டாயை சரி பண்ணும்போது அங்கே ஒரு கேமரா மாட்டுது. அந்த கேமராவை எடுத்து என்னடா இருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரியுது பிரின்சிபல் பண்ண லீலையெல்லாம். சரி, இந்த லீலையை லீக் பண்ணலாம், லீக் பண்ணி விட்டுறான். பயங்கர ஃபேமஸாகவும் ஆயிடுறான் காலேஜில். ஆனால் வச்சாம்பாரான் அப்படின்னு சொல்லி பிரின்சிபல் அவனை சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாரு. சரி, இனி நம்ம ஏதாச்சும் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்நெட் கஃபேல போய் ஒர்க் பண்ணுறான். இவன் சின்ன பையன் தானே, அவனை ஏமாத்திடலான்னு கஃபேக்காரன் இவனை ஏமாத்த, இன்னேடா சின்ன பையன் நினச்சி நான் மாஸ்க் காட்டுறேன் பாருன்னு அங்கேருந்து சிஸ்டம் எல்லாத்தையும் ஹேக் பண்ணிவிட்டு அந்த வேலையை விட்டும் போயிடுறான். சரி, குப்பை பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்மளுக்கு வாச்ச வேலை இதுதான் அப்படின்னு குப்பை பறக்கிக்கிட்டு இருக்கும்போது தான் அவனுக்கு ஒரு ஹேக்கிங் காம்படிஷனோட இன்விடேஷன் கிடைக்கிது. சரி, இதை போய் அட்டன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக போய் அட்டன் பண்ணி பார்க்குறான். அங்கேயே அந்த கம்பெனியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்ககிட்ட 10 பேரியர் இருக்குது, அந்த பேரியரை ஓப்பன் பண்ணி யாரை எங்களோட சிஸ்டமை ஹேக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இவ்வளோ பில்லியன் காசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க. சரின்னு ஃபஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போதே 70% ஆஃப் பீப்புள் அவுட் ஆயிடுறாங்க. இதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியில் ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அதில் நம்ம பையனும் இருக்கிறான். இவன் எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் கடைசி பேரியரை இவனால் ஓப்பன் பண்ணவே முடியல. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மண்டை பிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பேரியரையும் இவன் ஓப்பன் பண்ணி சிஸ்டத்தை ஹேக் பண்ணிடுறான். இதனால இவன் பெரிய ஹேக்கராகவும் மாறிடுறான், பில்லியன் கணக்கில் சம்பாதிக்கவும் செஞ்சிடறான். லாங் வீடியோ ஸ்டோரி எக்ஸ்பிளனேஷன் போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள்.